السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மார்க்க விடயங்களை அடிக்கடி நினைவூட்டக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய புகாரி மஜ்லிஸ் இந்த நிகழ்வில் இன்றைய நினைவூட்டலுக்காக சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சில விடயங்களை நாம் இந்த இடத்தில் சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எங்களுக்கு, அதுவும் இந்த உம்மத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு சூறாவாக தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள்: வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த சூறாவை போன்ற ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இன்ஜீல் வேதத்திலோ தௌராத் வேதத்திலோ ஜபூர் வேதத்திலோ இறக்கவில்லை. ஆனால் இந்த ஃபுர்கான் என்ற இந்த வேதத்தில் கூட இந்த சூறாவுக்கு நிகரான எந்த சூறாவும் கிடையாது. அப்படியான ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறா நாங்கள் எல்லோரும் ஓதுகின்றோம். ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் மனனமான ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த சூறாவை பற்றி கிதாபுகளில் அதனுடைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பெயர்கள் வெறுமனே இந்த 7 அத்தியாயங்களை கொண்ட இந்த சூறாவுக்கு இருக்கிறது. அவ்வளவு விசேஷமான ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவை பற்றி பல ஹதீஸ்களை நாம் காணலாம். கணிதக்குரிய சகோதரர்களே, இந்த சூறா அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் எங்களுக்கு ஒவ்வொரு ரக்அத்திலும் அந்த சூறாவை ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதனை கடமையாக்கி இருக்கிறார். முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளலாம். இரண்டாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளலாம். ஆனால் 4 ரக்காத்தை கொண்ட ஒரு தொழுகையாக இருந்தால் எல்லா ரக்காத்திலும் அந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதித்தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இன்னும் ஒரு ஹதீஸ் வருகின்றது: லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவர் அவர் தொழல்ல, அவருடைய தொழுகை கூடாது என்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறா அதனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் நாம் தொழுகையில் தக்பீர் கட்டி அதில் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனங்களோடும் அல்லாஹு தஆலா எங்களுடன் பேசுகிறார். பிஸ்மி சொன்னாலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு விடையளிக்கிறார். அல்ஹம்து சொன்னாலும் அந்த ஆயத்திற்கும் அல்லாஹு தஆலா விடையளிக்கிறார். அர் ரஹ்மான், இப்படி ஒவ்வொரு ஆயத்திற்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா விடையளிக்கிறார். அதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை இவ்வாறு கொண்டு வருகின்றார்கள்: ஒரு மனிதன் தொழ ஆரம்பித்து அவன் பிஸ்மி சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஹமிதனி ரப்பி, என்னை, ஹமிதனி அப்தி, என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைகிறான். அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற புகழெங்கில் வருகின்ற பொழுது 4 வகையான புகழ்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் அல்லாவை புகழுகிறார். குர்ஆனில் அல்லாவை புகழுகிறார். இன்னும் ஒரு புகழ்தான் அல்லாஹ் மனிதனை புகழ்கின்றார். அதே மாதிரி மனிதனை புகழ்ந்து கொள்கிறான். அதே மாதிரி மனிதன் அல்லாவை புகழுகிறார். எப்படி புகழ்ந்தாலும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்பதை மொத்தமாக இந்த வசனத்தில் சொல்லிவிட்டான். அதனால் தான் அல்லாஹு தஆலா அதுக்கு விடை அளிக்கின்றான்: ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான்
என்னை புகழ்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹு தாலா எங்களுடன் பேசுகிறான். தொழுகை என்பது நாம் அல்லாஹுடன் முனாஜாத், நாம் பேசுகின்ற ஒரு அமல் தான் தொழுகையாக இருக்கிறது. எனவே தொழுகையில் இந்த அளவு தூரம் ஒவ்வொரு ஆயத்தினுடைய அர்த்தத்தையும் விளங்கி நாம் தொழுவோமாக இருந்தால் உண்மையில் அந்த தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்கு. ஆக குறைந்தது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டும். லேசான வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோர். அதற்கு தப்சீரில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அர் ரஹ்மான் என்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவன் இரக்கம் காட்டக்கூடியவன், அல்லது அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவனுக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கும் அல்லாஹு தாலா இரக்கம் காட்டக்கூடியவன். நாம் பார்க்கிறோம், எங்களோட சாதாரணமான வாழ்க்கையில் நாம் சொல்கிறோம், இவ்வளவு அநியாயம் செய்கிறான் நல்லத்தான் இருக்கிறான், அல்லது இவ்வளவு பாவம் செய்கிறான் எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹுடைய இரக்கம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அருள் கொண்டிருக்கின்றான். காஃபிர்கள், முஸ்லிம்கள், கெட்டவர்கள், நல்லவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். அர் ரஹீம் என்ற வார்த்தை அது கியாமத்துடைய நாளையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றி நம்பி வாழ்ந்தார்களோ அந்த அடியார்களுக்கு மட்டும் விசேஷமாக அருள் பொழியக்கூடியவன் அர் ரஹீம் என்பது. எனவே இதனை விளங்கி நாம் ஓத வேண்டும். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளர். உலகில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடியவன். அர் ரஹீம், மறுமையில் முஃமின்களுக்கு மட்டும் அன்பு காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். இவ்வாறு அந்த அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னை புகழ்ந்து விட்டான். கிட்டத்தட்ட மேல் சொன்ன அதே மாதிரியான ஒரு கருத்துள்ள அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லுகின்ற பொழுது தீர்ப்பு நாளின் அதிபதி. இந்த யௌமித்தீன் என்கின்ற பொழுது அதற்குள் இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. தீனின் படி நடந்தவர்களுக்கு விசேஷமாக நல்ல தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நாளாக இருக்கிறது. தீனுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளினுடைய அதிபதி அல்லாஹ் தான். மாலிக் யௌமித்தீன் என்கின்ற பொழுது தீர்ப்பு நாள் என்று நாம் சுருக்கமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதனுடைய முழுமையான அர்த்தம் தீனின் படி வாழ்ந்தவர்களுக்கு தீனை வைத்து மையமாக வைத்து கூலி கொடுக்கக்கூடிய நாளின் அதிபதி அந்த அதிபதி தான் அல்லாஹ் என்று நாம் அந்த சூறாவில் நாம் புகழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னை அடியான் மேலும் என்னை கீர்த்தி மிக்கவனாக ஆக்கிவிட்டான், கீர்த்தி உள்ளவன் என்பதாக புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த சிஃபாத்துகள், அவருடைய தன்மைகளை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இவ்வாறு பேசுகிறான். அதே மாதிரி இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம். இந்த வசனத்தை ஓதினவுடன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பு, ஒரு விசேஷமான ஒரு இடம். அவன் எதை என்னிடத்தில் கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்ற இந்த வசனத்தை ஓதினதன் பின்னால அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லுகிறான். அதுக்கு பின்னால இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அரைவாசி அல்லாஹ்வை புகழ்ந்துதான் முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், அதோடு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு துஆவை எங்களுக்கு சொல்லி தருகிறார். மிக முக்கியமான ஒரு துஆவை எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தந்தருள்வாயா.
நாங்கள் எவ்வளோ துஆ கேட்குறோம், ஆனால் அந்த எல்லா துஆவையும் விட மிக முக்கியமான ஒரு துஆ தான், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய ஹிதாயத்துடைய வழியை எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா, அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. இது மிகப்பெரிய ஒரு துஆ. ஒரு நாளைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆக குறைந்தது 17 விடுத்தம் ஓதித்தான் ஆக வேண்டும். இந்த துஆவை கேட்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். பரதான தொழுகைகளுடைய ரக்காத்துகளை எண்ணி பார்த்தால் 17 ரக்காத்துகள் வருது, சுபஹிலிருந்து இஷா வரை. ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாங்கள் குறைஞ்சது இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நாங்கள் ஓதித்தான் ஆகும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாங்கள் ஓதும். அதுக்கு மேலாக சுன்னத் தொழுகின்றவர்கள், முன்பின் சுன்னத்துகள் தொழுகின்றவர்கள், நேரம் குறிக்கப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள், துஹா, வித்ர், தஹஜ்ஜுத், இப்படி பார்க்கின்ற பொழுது அது எல்லாம் 50ஐயும் தாண்டிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அந்த நேரான பாதை எந்த பாதை தெரியுமா? அதை இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன், நபிமார்கள் சென்ற பாதை, வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்கள் சென்ற பாதை, வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாகிகள் சென்ற பாதை, வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள் சென்ற பாதை. இவர்களுடைய பாதையை யா அல்லாஹ் எனக்கு காட்டித்தார். இந்த அர்த்தத்தை விளங்கி நாங்கள் தொழுகையில் ஓதினோம்னு சொன்னால் உண்மையிலேயே வேறு சிந்தனைகள் எங்களுக்கு வராது. எவ்வளோ பெரிய அர்த்தமுள்ள ஒரு துஆ. இந்த துஆவை அடியான் எவ்வளோ கேட்குறான், நாங்கள் எவ்வளோ கேட்போம், வேறு வேறு விஷயங்களுக்காக கேட்போம், மனைவிக்காக கேட்போம், பிள்ளைகளுக்காக கேட்போம், தொழிலுக்காக கேட்போம், நண்பர்களுக்காக எவ்வளோ துஆக்கள் இருக்குது. அந்த எல்லா துஆவையும் அல்லாஹ் தஆலா விட்டு இந்த துஆவை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றால் இந்த துஆவின் பக்கம் அவ்வளவு தூரம் அடியான் மிகவும் தேவையுள்ளவனாக இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியாக முடிக்கிறார். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த வழியை காட்டிவிடு. கைரில் மக்தூபி அலைஹிம், கைரில் மக்தூபி அலைஹிம், யூதர்களுடைய அந்த பாதை, சாபமிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களுடைய பாதையை காட்டிவிடாது. வலத்தால்லீன், அதே போன்று நசாராக்களுடைய பாதையும் காட்டிவிடாது. இந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதையை காட்டிவிடு. ஆனால் இந்த யூத நசாராக்களுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. அவர்கள் வழிகெடுத்தவர்கள், வழிகெட்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். வேதம் கொடுக்கப்பட்டும் அவர்கள் வழிகெட்டவர்கள், வழிகெடுத்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவாக இந்த சூராவுடைய கடைசியில் சொல்லி தருகிறார். இந்த சூரா ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால கட்டாயம் நாங்கள் ஆமீன் சொல்லணும், ஆமீன் சொல்லணும். அதையும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லி தருகின்றார்கள். யார், அதாவது இமாம், இதா அம்மனல் இமாம், இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, ஏனென்றால் அந்த நேரத்தில் மலக்குமார்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய அந்த ஆமீனோடு சேர்ந்து விடுகிறதோ அவர்களுடைய முந்திய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. சுப்ஹானல்லாஹ். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் ஆமீன் சொல்றது அது பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கு. அந்த ஆமீன் எப்படி இருக்கணும்? இமாம் ஆமீன் சொன்ன அந்த நேரத்திலிருந்து ஆமீன் சொல்ல ஆரம்பிக்கணும். இமாமை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் முந்திவிடக்கூடாது. ஆமீன் சொல்றதுல ஏனைய நிலைகளில் நாங்கள் இமாமை முந்தையில, இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பித்ததும் நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுகின்ற பொழுது இந்த மலக்குமார்களுடைய ஆமீனும் அந்த இடத்தில் ஒன்று சேருகிறது. இப்பொழுது எங்களுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் ஒரு பேரு தான் சூரத்து ஷிஃபா, நிவாரணி என்ற அர்த்தமும் அந்த நிவாரணி என்ற பெயரும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் இருக்கிறது. நாம் சூரத்துல் ஃபாத்திஹா
தூங்குவதற்கு முன்னால் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல் சூராக்களையும் ஓதி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதி அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதி கையில் ஊதி முழு உடலையும் தடாவி கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா என்கிறது எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செல்லுகிறார்கள். அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு பகுதியை அடைகிறார்கள். அந்த பகுதியில் மக்களிடத்தில் இந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது, உபசரிப்பது அது ஒரு முஃமினுடைய அடையாளம். இவர்கள் மறுத்து விட்டார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தலைவருக்கு, அந்த பகுதியினுடைய தலைவருக்கு தேளோ பாம்போ ஏதோ விஷஜந்து ஒன்று தீண்டி விட்டது. கடுமையான வருத்தம். எல்லா வைத்தியங்களும் செய்யப்பட்டு விட்டன, எதற்குமே குணமாகவில்லை. இறுதியாக இப்படியான ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் வந்து இப்படி எங்களுடைய தலைவருக்கு ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது, ஏதாவது மருந்துகள் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அதில் ஒரு சஹாபி ஆம் இருக்கிறது, கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதும் வரவழைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஒரு சஹாபி என்ன செய்தார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த தீண்டப்பட்ட இடத்துல ஊதினாங்க. அல்லாஹுடைய உதவியினால அவருடைய அந்த வலி நின்று விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு விருந்தளிக்க மறுத்தவர்கள் இப்படியான ஒரு வேலையை செய்து விட்டார்கள் என்ற ஒரு நிலை வந்ததன் பின்னால் இப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தாக வேண்டும். எனவே ஆட்டினுடைய ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரியப்படுத்தும் வரை இதனை நாம் எடுக்கக்கூடாது என்பதற்காக நபி அவர்களிடத்தில் வந்து இவ்வாறு விஷயத்தை சொன்ன பொழுது நபி அவர்கள் சிரித்துவிட்டு புன்முறுவல் பூத்துவிட்டு கேட்டார்கள், ஒமா அத்ராக அன்னஹா ருக்யா, இது இந்த சூரா ஓதி பார்த்து ஒரு நிவாரணம் தேடக்கூடியது என்று உங்களுக்கு யார் சொல்லி தந்தது, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நபி அவர்கள் அதனை அங்கீகரித்து அந்த இடத்தில் அந்த சஹாபாக்களுக்கு அதனை சாப்பிடலாம் என்று, அதாவது அதனை ஒரு தொழிலாக அல்ல, அவ்வாறு செய்ததற்கு அதற்கு கிடைத்தது, அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த உணவை அனுமதித்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த சூறாவினுடைய நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. இந்த சூறாவை நாம் ஒவ்வொருத்தரும் கருத்து விளங்கி அந்த கருத்துக்களை மனனம் செய்து அதில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை விளங்கி தொழுகையில் நாங்கள் ஓதுவதனால் எங்களுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.